டெல்லி மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையான போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இதனிடையே இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது. எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தவரை வெற்றி கட்டாயம் என்று இருந்த நிலையில் போட்டி நோ ரிசல்ட் ஆனதால் தற்போது IPL தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. பிளே ஆஃப்க்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற எஸ்ஆர்எச் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய டெல்லி அணி முதல் பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்தது. கருண் நாயர் ஃபேஃப் டு பிளஸிஸ் உடன் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார். இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்து பவிலியன் திரும்பினார். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் பறிபோனது. 30 ரன்களுக்குள்ளேயே 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து டெல்லி அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. அபிஷேக் போரல், KL ராகுல், அக்சர் பட்டேல் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பேட் கமின்ஸ் சிறப்பாக பந்து வீசினார். அவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4 ஓவர்களில் 19 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் ஸ்டப்ஸ் மற்றும் அசுதோஷ் சர்மா சிறிது அதிரடி காட்டி டெல்லி அணியை டீசன்ட் ஸ்கோரை நோக்கி நகர்த்தினர். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 133 ரன்களை எடுத்தது டெல்லி அணி. முதல் இன்னிங்ஸ் முடிந்தவுடனே மழை குறுக்கிட்டதால் போட்டி நிறுத்தப்பட்டது. எளிதான இலக்கை வென்று பிளே ஆஃப் ரேஸில் நிலைக்கலாம் என்று எஸ்ஆர்எச் அணி நினைத்தது. ஆனால் மழை ஓயாததால் ஆட்டம் கைவிடப்பட்டது. இதன் மூலம் எஸ்ஆர்எச் அணி எலிமினேட் ஆகி இந்த வருட IPL இருந்து வெளியேறியது. CSK, RRஐ தொடர்ந்து தற்போது எஸ்ஆர்எச் அணியும் வெளியேறியிருக்கிறது. மீதமுள்ள 7 அணிகளில் யார் யார் பிளே ஆஃப் செல்வார்கள் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஏனென்றால் இந்த வருட IPL பொறுத்தவரை 16 புள்ளிகள் பெற்றால் கூட பிளே ஆஃப் செல்லும் அணிகளை கணிக்க முடியாது. நெட் ரன் ரேட் அடிப்படையிலேயே அணிகள் பிளே ஆஃப்க்கு செல்லும் தகுதி பெறும் என்ற நிலை உள்ளது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை இன்று நடைபெற்ற போட்டியில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தவரை 11 போட்டியில் 3 போட்டியில் வெற்றி, 7 போட்டியில் தோல்வி, 1 நோ ரிசல்ட் என்று 8வது இடத்தில் இருக்கிறது. டெல்லி அணியை பொறுத்தவரை 11 போட்டியில் 6 போட்டியில் வெற்றி, 4 போட்டியில் தோல்வி, 1 நோ ரிசல்ட் என்ற அடிப்படையில் 5வது இடத்திலேயே நீடிக்கிறது.